வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் கிளாஸ் டி 3 வாட்ஸ் + 3 வாட்ஸ் ஒரு மேக்கிங் வீடியோ. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படி பற்றி டீட்டெயில்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சேம் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் லோ காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் பொருள் எல்லாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கேபினெட். இந்த கேபினெட் ஒன்று இருக்குது. இந்த கேபினெட்டில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 2 மாடுல் இருக்குது. ஆக்சுவலாக மாடுல் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 வாட்ஸ் + 3 வாட்ஸ் PAM IC 8403A இந்த ஐசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 450 வரும். ஜஸ்ட்டு 450 தான். நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும், பக்காவாக இருக்கும். 4 இன்ச் ஸ்பீக்கர் ஆர் 8 இன்ச் ஸ்பீக்கர் ஆர் 6 இன்ச் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்ல ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே வரக்கூடிய நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் வரும். எப்பம் ரிசப்ஷன் ஆகட்டும், ஒரு ப்ளூடூத்தினுடைய ரிசப்ஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட ரிசீவ் பண்ணும். தென் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு மைக் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிலரி இன்புட் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த MP3 மாடுல் அல்லது ப்ளூடூத் மாடுலை பொறுத்து இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் மாடுல் இருக்குது. சரி, இப்போ இதுக்கு வர்ற காம்போனன்ட்ஸ்லாம் இது ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட்டு, இது ஒரு சிப்பு, ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு மாடுல், ஒரு கேபினெட் ப்ளஸ் ஒரு AC மெயின்ஸ் கார்டு. இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பவர் சப்ளை, ஒரு SMPS பவர் சப்ளை. இதுதான் இதுக்குள்ளே வரக்கூடிய பொருள். இந்த ஆம்ப்ளிஃபையரை நீங்களே டிசைன் பண்ணலாம் அல்லது நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் நோக்கமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் போய் கேட்டு வாங்க முடியும். ஒருவேளை கிடைக்காதவங்க, ரிமோட் பிளேஸில் இருக்கவங்க, ரூரல் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேபினெட் ஃபிட் பண்ணுற ஸ்க்ரூஸ் வரைக்கும் உங்களுக்கு சேர்ந்துடும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஓகேவா? இதனுடைய குவாலிட்டி அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சால்ட்ரிங் தெரியணும். சால்ட்ரிங் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். லாஸ்ட் கிளாஸிலோட சொல்லியிருக்கேன் ஒரு 2.1க்கு. அதே மாதிரியே இப்போ பாருங்கள், இது ஒரு சர்க்யூட் டயக்ராம், பிளாக் டயக்ராம். ஏன் நாம் கிளாஸ் டி இந்த மாடுல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இது கரண்ட் எடுக்கிறது கம்மியாக இருக்கும், குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது, அருமையாக இருக்கும். ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். பொதுவாக வால்யூம் லவுட்னஸ் அதிகமாக எதிர்பார்க்குறத விட ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் பக்காவாக ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இது காம்பபிலிட்டி எப்படி, ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர் ஆகட்டும், 6 இன்ச் ஸ்பீக்கர் ஆகட்டும், 8 இன்ச் ஸ்பீக்கர் ரூஃபர் எல்லாமே ட்ரைவ் பண்ணும். ஒரு 10 ரூமில் கேட்கலாம். ஓகே, இது டோட்டலாக இந்த ஒர்க்கிங் ஃப்ரீக்வன்சி அல்லது வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5 வோல்ட்டில் வேலை செய்யும். பாருங்கள், இதுதான் ஒரு பிளாக் டயக்ராம். சர்வீஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்களாகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ணணுன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் ப்ராஜெக்டில் ஆரம்பித்து மெல்ல டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பு லோ பட்ஜெட்டில், அதே லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் அதிகபட்ச பவர், அதே லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 2.1 ஹோம் தியேட்டர், அதில் கொஞ்சம் ஹை பவர் இருக்கிற மாதிரி அதே லோ பட்ஜெட்டில் ஒரு 2.1, தென் 5.1, இப்படி மெல்ல வந்துட்டுருக்கோம். சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த டயக்ராம் பிளாக் டயக்ராம் இது மெமரியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். நோட் புக்கில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வரைஞ்சிக்குங்க. தென் இதை என்ன பண்ணுறீங்க, திருப்பி வரைஞ்சி பார்க்குறீங்க.
மெமரி ஆகணும். மெமரி ஆனது பிறகு மட்டும்தான் நீங்கள் அசம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் புரியும். இதே மாதிரி நான் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு 2.1 ஆகட்டும், நாளைக்கு வரக்கூடிய 5.1 ஆகட்டும், டயக்ராமை வந்து மெமரி பண்ணிக்கிங்க. மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். முடியலன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் இந்த சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து டோட்டல் கிட்டு இல்லையா? காஸ்ட்டு 450 சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கேபினெட்டுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பெரிய கேபினெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கேபினெட் பெருசாக இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட் ப்ளஸ் ஒரு டிஎம்கே சாக்கெட், ஸ்பீக்கர் சாக்கெட் இதில் ஃபிட் பண்ணலாம். ஏசி மெயின்ஸ் கார்டுக்கு இதில் எல்லாமே இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச் முன்னாடி இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த கேபினெட் வாங்கிக்கலாம். இல்லையா இந்த மாதிரி கேபினெட் உங்களுக்கு எது வேணாலும் சரி இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா 3+3 வாட்ஸ் எனக்கு பத்தலை, கொஞ்சம் வாட்ஸ் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு இந்த சிப்பை எடுத்துகிட்டு இதுக்கு பதில் இந்த சிப்பை யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த சிப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவை வந்து 12 வோல்ட்டு, இதுக்கு தேவை வந்து ஜஸ்ட்டு 5 வோல்ட்டு தான். இப்போ 5 வோல்ட்டை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். வேணும்னு அப்படின்னா இந்த மாடுலில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பவர் 15+15 வாட்ஸ் வரும், பக்காவாக இருக்கும். சேம் சர்க்யூட். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த பவர் சப்ளை எடுத்துடலாம். இது 5 வோல்ட்டு இல்லையா? அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் சப்ளையில் 12 வோல்ட் இருக்குது ப்ளஸ் 5 வோல்ட் இருக்குது. மாடுலுக்கு 5 வோல்ட்டும் இந்த போர்டுக்கு 12 வோல்ட்டும் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் விலை காஸ்ட்லி வரும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாடுல் இருக்கு இல்லையா? இந்த மாடுலுக்கு பதிலாக இந்த MP3 மாடுலுக்குள்ள கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னா இதில் ஷாம்கான் வித் ஒயிட் டிஸ்பிளே இது நல்லாயிருக்கும். குவாலிட்டி ரிசப்ஷன் அருமையாக இருக்கும். எப்படி வந்து ஒரு அப்கிரேட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஒரு ஆம்பிளிஃபையர் 450 கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஒரு 550, 650 இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து ஒவ்வொருத்தர் ரெக்யர்மெண்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அசம்பிள் பண்ண தெரியணும். இந்த மாடல் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும், அந்த வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஜிஸ்டார் கம்பெனியினுடைய இந்த ப்ளூடூத் கிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை பிக் ஐசி வரும், ரிசப்ஷன் பக்காவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆண்டனா இல்லைன்னா கூட ரிசப்ஷன் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது. இதில் வரக்கூடிய ரிமோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டைப் ரிமோட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய டைப் ரிமோட் வரும். ஏற்கனவே இருக்க ரிமோட் பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்மால் சைஸ் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் கூட காமிச்சேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் இருக்கும் இல்லையா? அதற்கு பதிலாக இந்த மாதிரி ரிமோட் வரும். ஓகே, டிஸ்டன்ஸ் லாங்காக கவர் ஆகும், நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க இந்த மாடல் வாங்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்னால் ஏன் எஸ்எம்பிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் கேட்குறோன்னா அதான் காரணம். ஏன்னா அதில் அவுட்புட் டிசி வோல்ட்டு வேரி ஆகக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் வேறு ஒரு பவர் சப்ளை பாருங்கள், இதெல்லாம் பவர் சப்ளை. இப்போ நான் என்ன காமிச்சிருக்கேன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ். அதாவது முதல்ல இந்த மாதிரி பவர் சப்ளை இருக்குது, 5 வோல்ட் மட்டும்தான் வரும். இதில் 5 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட் வரும். இந்த பவர் சப்ளை இருக்குது இல்லையா? இதில் வந்து 3 வோல்ட் வரும், 5 வோல்ட் வரும், 12 வோல்ட் வரும், 9 எல்லா வோல்ட் வரும். நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இண்டிகேட்டருக்கு வேணால் கூட தனியாக லைன் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது ஒரு அப்கிரேட் ஆகும்போது என்னென்னலாம் மாறுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் கேபினெட் பெருசாக இருக்கிறப்போ நாம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, எங்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது, இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்மரோடு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக இதில் இந்த போர்டுக்கு 24 வோல்ட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். ஓகேவா? இன்னும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸில் கூட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு. இதுக்கு 12 வோல்ட் 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை ஏன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னோம்னா, யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கேர் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 12-0-12 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஒரு கண்டென்சர் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஆட் பண்ணிங்கன்னா அவுட்புட் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்ட் 12 வோல்ட் வராது.
கொஞ்சம் வோல்ட்டுக்கு அதிகமாக வரும். அப்போ அதிகமாக வோல்ட் வந்துச்சுன்னா இந்த மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை இருந்தாலும் ரெகுலேட்டர் பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் ரெகுலேட்டர் இருக்குது, நெகட்டிவ் ரெகுலேட்டர் இருக்குது. ஐசி யூஸ் பண்ணி இந்த போர்டை ட்ரைவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு அசம்பிள் பண்ணணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா? சரி, இப்போது சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். இதான் ஒரு சர்க்யூட்டு. இதாவது பாருங்கள், இது வந்து MP3 மாடல் ஆண்டனா இன்புட்டு. இந்த MP3 ஒர்க் பண்ணுறதுக்கு +5 வோல்ட் இதுக்கு தேவை. இந்த எஸ்எம்பிஎஸ் போர்ட்லேருந்து இது 5 வோல்ட்டு 2 ஆம்பியர் அவுட்புட். 230 வோல்ட் ஏசி கொடுக்கலாம். 90 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் அவுட்புட்டில் எந்த வேரியேஷனும் வராது. அதுக்காக எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் B+ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 5 வோல்ட். இந்த 5 வோல்ட்டு இந்த மாடலுக்கும் போகும். அதே 5 வோல்ட்டு நேராக இந்த ஐசி PAM 8403க்கு போகும். நீங்கள் அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ காமன்ஸ் என்னென்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபினிஷ்டு குட்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ டெமோ பண்ண போகிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளாக்கில் இருக்குல்ல, இதுதான் அந்த ஐசியோட சிப்பு. மேலே ஒரு இன்சுலேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு எஸ்எம்பிஎஸ். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் பேக் சைடில் இருக்குது. அவுட்புட் DMK சாக்கெட் இருக்குது, ஸ்பீக்கர் சாக்கெட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. இது G-Starனுடைய டிஸ்பிளே, பகரியா டிஸ்பிளே. இதில் பாட்டமில் பிளாக் கலர் புஷ் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெரி லோ காஸ்ட்டில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சர்க்யூட் பார்த்துக்கலாம். இந்த ஐசிலேருந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இதில் ஒரு 3 வாட்ஸ் அவுட்புட் வரும். இதில் ஒரு 3 வாட்ஸ் அவுட்புட், இதில் ஒரு 3 வாட்ஸ் அவுட்புட் வரும். இந்த ஐசிக்கு 5 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சு. MP3 மாடல்லேருந்து வர்ற சிக்னல் 2 சேனல், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் அவுட்புட். வரக்கூடிய அவுட்புட்டை 2 வால்யூம் கண்ட்ரோல் அல்லது நாம் ஒரே ஸ்டீரியோ கண்ட்ரோலாக கொடுத்து இதில் கூட்டி குறைச்சோம்னா சைமல்டேனியஸாக லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் இன்புட், இது லெஃப்ட் சேனல் இன்புட், இது ரைட் சேனல் இன்புட், காமன் கிரவுண்டு. சிக்னல் உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி ஆம்பிளிஃபை ஸ்பீக்கருக்கு வந்துடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், தென் மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருந்துட்டால் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம், அசம்பிளும் பண்ணலாம். ரெண்டும் பண்ணணும். அசம்பிள் பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரியும், ட்ரபிள் ஷூட்டிங் வந்தால் பண்ண தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக அசம்பிள் ரெண்டுமே, சர்வீஸ் ரெண்டுமே பண்ண தெரியணும். அப்போ என்ன அவசியம் தேவைன்னா இந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு தேவை. ஓகே, இப்போது நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அசம்பிள் பண்ணியிருக்கோம். நான் பவர் ஆன் பண்ணுறேன். தமிழ் மட்டும் சொல்லி தந்து தினம் தினம் கதை சொல்ல கேட்கலாமா? ஓகே, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஸ்பிளே கொஞ்சம் அது ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ரெக்கார்டிங்கில் அப்படி வரும். ஓகேவா? சரி, இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள். இதான் ரிமோட்டு. கம்ப்ளீட்டாக வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிருக்கேன். வால்யூம் ரைஸ் பண்ணணும். மியூட் ஃபங்க்ஷன் இருக்குது. மியூட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பக்காவாக என்னாச்சு, ஆடியோ ஃபுல்லாக சைலண்ட் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு அமிஞ்சு எரிஞ்சிட்ருக்கும். ஓகேவா? என்ன வால்யூம் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனில் அப்படியே இருந்துகிட்ருக்கும். வால்யூம் அப் டு 30 பாயிண்ட் வரைக்கும் இதில் கூட்டிக்கலாம் இந்த ரிமோட். ஓகேவா? இப்போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம்.
அதில் வந்து செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு பேக்கேஜ் ஒரு கிளாஸஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப பயிற்சி எந்த ஒரு ஒளிவும் மறையும் இல்லாமல் தமிழில் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது ஒரு டெமோ பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஓகே மீட் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ மேனுவல் வால்யூம் கண்ட்ரோலை குறைச்சிருக்கேன். இதை வந்து கூட்டிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, பவர் அண்ட் ஆஃப். பவர் ஆஃப் பண்ணிட்டோம், பேக் சைடில் பவர் ஆன் பண்ணலாம். அது நம்ம மேலே தள்ளினா ஆன் பண்ணலாம், கீழே தானே ஆஃப், எது வேணாலும் நான் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் கூட ஹம் கிடையாது, ஜீரோ டிஸ்டார்ஷன், குவாலிட்டி பக்கா குவாலிட்டி இருக்குது. பென்ட்ரைவில் ட்ரைவ் பண்ணால் பண்ணிக்கலாம். 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணோம். வெரி லோ காஸ்ட்டில் இந்த ஆம்பை அசம்பிள் பண்ண முடியும். அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு மாடல் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போது இந்த ஆம்போட அப்கிரேடிங் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்பிஎஸ் போர்டை பொறுத்து இருக்குது, இல்லை யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இந்த மாடல் MP3 மாடல் ப்ளூடூத் மாடலை பொறுத்து இருக்குது. தட்ஸ் ஆல். கேபினட் கொஞ்சம் சைஸ் பெருசு சின்னது அதை பொறுத்து இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஆம்பிளிஃபையரில் கூட இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இதில் அதேமாதிரி உங்களுக்கு RCS சாக்கெட் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸ்பீக்கர் அவுட்புட் ஒயர் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேனலில் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பேனலில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ரொம்ப காம்பேக்டாக வேணும், ஒரு 2 வீலர் 4 வீலர் யூஸ் பண்ணணும்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பில்டின் இன்சைடு எல்லாமே பவர் சப்ளை வித் ஆம்பிளிஃபையர் எல்லாமே கொடுத்துடலாம், அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போது சில டூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இது ஒரு எலக்ட்ரிக் டீசால்வ் பம்ப். இது ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஈஸியாக டீசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பம்ப். தென் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதில் ஹை வோல்டேஜ் ஏசி டிசி கெப்பாசிட்டருடைய வேல்யூ செக் பண்ணுறது, கரண்ட் செக் பண்ணுறது எல்லாமே இதில் பாசிபிள். ஓகே, தென் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லுவேன், ஒரு அனலாக் மல்டிமீட்டர். ஓகேவா? ஒரு செலக்டிவிட்டி சென்சிவிட்டி கிளியராக வேணும், இல்லை ஒரு நாலேஜை கற்றுக்கலாம், சில இடத்துல இது தேவைப்படும். ஓகேங்களா? இது இந்த ஒரு மீட்டர் இருக்குது. அடுத்து ஒரு மைக்ராஸ்கோப் இருக்குது, ஒரு டிஜிட்டல் மைக்ராஸ்கோப். இது ஒரு மானிட்டர், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுற ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிக்கலாம். தென் அடுத்தபடியாக ஒரு 5 பிட் சால்ரிங் ஏன் 60 வாட்ஸு 5 பிட்டு இருக்கும். இதிலோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம ஒரு ட்ரபிள் ஃப்ரீயாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாத்துக்கு மேலே நம்மக்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு வியூ கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஓகேவா? இதன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம ஒரு மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே அவசியம் தேவை. சிம்பிளாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் தேவைப்படும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.